ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/2/2024 ட்ரோபக்கிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. பிற்பகல் 1:36 பின்பு தசமி. நட்சத்திரம் விஷாகம். அதிகாலை 3:42 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது தனஸ்தானாதிபதி, குடும்பாதிபதி, பாக்கியாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய, எதிர்பாராத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வம் காட்டுமே தவிர உணவை ஊட்டாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியம் அரங்கேறக்கூடிய நல்ல நாள். அதாவது ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறக்கூடிய, உங்களுடைய மனசில் எதிர்பாராத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய, பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெந்நீர் ஆன தண்ணீர் கூட நெருப்பை அணைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தவறுகளை உதறக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட்பட்ட தீய பழக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும். நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றிய தீபம் குத்து விளக்காக இருந்தாலும் முத்தம் இட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஜகலாயநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி அல்லது வசீகர அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். எதிரிகளாகவே இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சும் வசீகரமும் ஜனரஞ்சகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாஷைகளும் பார்வைகளும் தேசங்கள் தோறும் மாறும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க வல்லப கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய, நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் அல்லது நிர்வாகத்தில் மிகப்பெரிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூரத்து தண்ணீர் ஆபத்துக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரிசி வியாபாரம், ரைஸ் மில் வச்சுக்கிறவங்க, பொதுவாகவே அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரத்தையும் உபச்சாரத்தையும் அளவோடு மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது நல்லெண்ணம் கொண்டவர்களையும் நன்மைகளையும் சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூங்கிய பிள்ளை பிழைத்தாலும் ஏங்கிய பிள்ளை பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய, அந்த உறவுகள் நல்ல உறவுகளாக தட்டுப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்தோடு வாழ்வதை விட ரோஷத்தோடு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சுந்தர விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய, கடந்த காலங்களில் வாங்கிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய, நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளுகிற மாடு பொதி சுமக்கும், தூண்டுகிற விளக்கே பிரகாசிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்தீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி செய்தீர்களோ அந்த விஷயங்கள் அப்பொழுது இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்சஸ் என்ற வார்த்தைக்கும் சன்யாசிக்கும் சம்பந்தமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையாரை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் விலகக்கூடிய நல்ல நாள். ருணர் ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாக, எதிரிகள் உதிரியாகக்கூடிய, ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாரமாக இருந்தாலும் தரமாக இருப்பதே வரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையக்கூடிய நல்ல நாள். அதாவது தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் தொகையால் லாபங்கள் பெருகக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் புதிய வியாபாரம் அல்லது புதிய கிளைகள் சம்பந்தப்பட்ட புதிய அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துறவியின் கண்களுக்கு அரசன் கூட மனுஷன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பேச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம்
காலமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.